Day 2 at Shirdi. Hi everyone, welcome back to my channel. என்னோட லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஷீரடியில் உள்ள சாய் பிரசாதாலயா ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் டைனிங் ஹால் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் ஷீரடி சாய் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்த பக்தர்களுடைய வீடு கண்டோபா கோவில். இந்த கோவில தான் முதல்ல மகள்சாபதி ஐயா பாபாவை பார்த்து ஆவோ சாயின்னு ரொம்ப அன்பா கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் தான் டிவோட்டிஸ் எல்லாருமே பாபாவை சாயின்னு ரொம்ப அன்பா கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இந்த வீடியோ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்ஸை மறக்காம என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஷீரடியில Day 2 நாங்க ஸ்டே பண்ணிய ஹோட்டலுடைய பேரு சாய் பேலஸ் எக்ஸ்பிரஸ். இந்த ஹோட்டல்ல பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்டரி. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்ன ஃபுட்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இட்லி, வடா, பொங்கல், சாம்பார், சட்னி, அது கூடவே போகாவும் வச்சிருந்தாங்க. போகா ஒரு நார்த் இந்தியன் ஃபுட். இது அவல்ல பண்ணுவாங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். குழந்தைங்க குடிக்கிறதுக்கு பிளெயின் மில்க்கும் வச்சிருந்தாங்க. அதுல டிகாஷன் கலந்து நம்ம டீ, காஃபி, ஃபில்டர் காஃபி எது வேணா குடிச்சுக்கலாம். உண்மையிலேயே இந்த ஹோட்டல்ல சர்வீஸும் ரொம்ப சூப்பரா இருந்தது. நம்ம என்ன மாதிரியான ஹெல்ப் கேட்டாலுமே கண்டிப்பா ஹெசிடேட் பண்ணாம அந்த சர்வீஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்தாங்க. நான் ஷீரடியில நிறைய ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்கேன், பட் ரொம்ப பெஸ்ட் ஹோட்டல் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதை தான் நான் சொல்லுவேன். ரொம்ப சூப்பரா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் கோயிலுக்கு நடந்தே போயிட்டு இருக்கோம். எங்க ஹோட்டல்ல இருந்து கோயில் ஜஸ்ட் ஒரு 5 minutes டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. அதனால நாங்கள் நடந்தே போயிடலாமே நடந்து போயிட்டு இருக்கோம். போற வழியில நிறைய ஃபுட் கோர்ட்ஸ்லாம் கூட இருக்கு. நீங்க லஞ்ச் சாப்பிட நீங்க வந்து சாப்பிட்டுக்கலாம். பட் நாங்க லஞ்சுக்கு சாய் பிரசாதாலயா போறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஷீரடி சாய்பாபா கோயிலுக்குள்ள ஸ்ட்ரிக்ட்லி எந்த ஒரு மொபைல் ஃபோன் கேமராஸ் அலோடு கிடையாது. அதனால எங்களுடைய ஸ்லிப்பர்ஸ் அதே மாதிரி ஃபோன் கேமரா இது எல்லாமே இந்த கடையில கொடுத்துட்டு இப்போ நாங்க தர்ஷனுக்கு கிளம்ப போறோம். நாங்க போயிருந்த டைம்ல கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருந்தது. அடிக்கடி மழையும் பெஞ்சது. ஷீரடியில 3 விதமான தர்ஷன் இருக்கு. ஃப்ரீ தர்ஷன், விஐபி தர்ஷன், சீனியர் சிட்டிசன். ஃப்ரீ தர்ஷன்ல நீங்க காசு எதுவுமே பே பண்ண வேணாம். கிரௌடு கம்மியா தான் நீங்க சீக்கிரமே சாய பார்த்துடலாம். பெய்டு தர்ஷன்ல ஒரு டிக்கெட் வந்து 300 rupees. ஸோ நீங்க வந்து பே பண்ணிட்டு தான் பாபா பாக்குற மாதிரி இருக்கும். சீனியர் சிட்டிசன், அதாவது 60 வயசுக்கு மேல உங்களுக்கு ஆகியிருந்தா நீங்க பாபாவை ஃப்ரீயா போய் பார்க்கலாம். சீனியர் சிட்டிசன் கூட ஒருத்தர் ஃப்ரீயா போகலாம். ஆனா ஆதார் கார்டு கேட்பாங்க. எல்லா இடத்துலயும் ஆதார் கார்டு கேட்பாங்க. ஸோ மறந்துடாதீங்க, ஆதார் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பரான சாய்பாபா தர்ஷனம் முடிச்சுட்டு இப்ப நாங்க லக்ஷ்மிபாய் ஷிண்டே பாட்டில் அவங்களுடைய வீட்டுல தான் இருக்கோம். பாபா வாழ்ந்த காலத்துல பாபாவுக்கு நெருக்கமானவங்க ஒரு சில பேர் இருந்தாங்க. அதுல லக்ஷ்மிபாய் அம்மாவும் ஒண்ணு. அவங்கள பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பாபாவுக்கு லக்ஷ்மிபாய் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். பாபாவோட உயிர் பிரியிற கடைசி நொடி வரைக்கும் லக்ஷ்மிபாய் அம்மா அவர் கூடவே இருந்தாங்க. இந்த போட்டோல இப்ப நீங்க பாக்குறது தான் லக்ஷ்மிபாய் ஷிண்டே. பாபா இறக்குறதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட 9 நாணயங்களை கொடுத்தாரு. அந்த 9 நாணயங்களும் நவவித பக்தியை குறிக்குது. பாபா வாழ்ந்த துவாரகமாயில இரவு நேரத்துல ஒரு சில பேரை மட்டும் தான் அனுமதிப்பாரு. அதுல லக்ஷ்மிபாய் ஷிண்டே அவங்களும் ஒண்ணு. லக்ஷ்மிபாய் ஷிண்டே அவங்களோட ரியல் போட்டோ இது. ஒரு சில சாய் டிவோட்டிஸ் கூட லக்ஷ்மிபாய் அம்மா 9 நானூறு போட்டோ எடுத்திருக்காங்க. அந்த ஒரு போட்டோ தான் இது. லக்ஷ்மிபாய் அம்மாவை தன்னோட பொண்ணு மாதிரி சாய்பாபா பாவிச்சாரு. இப்ப அடுத்ததான் நாங்க லக்ஷ்மிபாய் அம்மா வீட்டுல இருந்து மகள்சாபதி ஐயா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இவங்க எல்லாருடைய வீடுமே துவாரகமாய்க்கு பக்கத்துல தான் இருக்கு. சோ நீங்க ஷீரடி போனீங்கன்னா மிஸ் பண்ணாம இவங்க எல்லாருடைய வீட்டுக்கும் போயிட்டு வாங்க. பாபாவோட ரொம்ப நெருக்கமா இந்த பக்தர்கள்ல மகள்சாபதி ஐயாவும் ஒருத்தர். இவர் பாபா வாழ்ந்த காலத்துல ஒரு பொற்கொள்ளராகவும் அதே மாதிரி கண்டோபா கோயில பூசாரியாவும் இருந்திருக்காரு. மகள்சாபதி ஐயா சாய் மேல அளவு கடந்த அன்பு வச்சிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முதல்ல கண்டோபா கோயில பாபாவை பார்த்த உடனே ஆவோ சாய் அப்படின்னு அன்பா கூப்பிட்டது இவர் தான். அன்னையில இருந்து ஷீரடி மக்கள் எல்லாருமே பாபாவை சாயின்னு ரொம்ப அன்பா கூப்பிட ஆரம்பிச்சாங்க. சாயை பார்த்த மறு நிமிஷமே இவர் ஒரு சாதாரண மனிதர் கிடையாது, ஒரு பெரிய மகான் அப்படின்றத உணர்ந்த ஒருமே இவர் தான். மகள்சாபதி ஐயாவுடைய உண்மையான போட்டோ இது. மகள்சாபதி ஐயாவுடைய 3வது ஜெனரேஷன் தான் இப்ப அவருடைய வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. வெளியே வந்து பாத்தீங்கன்னா ரோடு ஃபுல்லா தனியா இருந்தது. செம மழைங்க. கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருந்தது. நாங்க போயிருந்தது விநாயகர் சதுர்த்தி ஃபெஸ்டிவல் டைம்ல. அதனால பக்கத்திலேயே ரொம்ப சூப்பரான பெரிய விநாயகர் சிலையும் வச்சிருந்தாங்க. இந்த வாட்டி பாபாவோட ரொம்ப நெருங்கிய பக்தர்களான ஷாமா வீட்டுக்கும் பைஜாமா வீட்டுக்கும் போக முடியல. பட் நான் லாஸ்ட் டைம் போயிருந்தேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க.
இப்போ நீங்க பாக்குறது கண்டோபா கோயில். முதல்ல பாபா ஷீரடிக்கு வரும்போது இந்த கோவிலுக்கு தான் வந்தாரு. இந்த கோவில்ல தான் மகள்சாபதி ஐயா பாபாவை பார்த்து ஆவோ சாயின்னு அன்பா கூப்பிட்டாரு. அந்த கதையை நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். முதல்ல ஒரு 16 வயசு பாலகனா இருக்கும்போது ஷீரடியில உள்ள வேப்ப மரத்தடியில தான் பாபா தோன்றினாரு, எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதுக்கப்புறம் சாய்பாபாவை யாராலும் ஷீரடியில பார்க்க முடியல. ஒரு 4 வருஷம் கழிச்சு சாந்த் பாட்டீலோடைய கல்யாண கோஷ்டியோட பாபா மறுபடியும் ஷீரடிக்கு வந்தாரு. கண்டோபா கோயில்ல மகள்சாபதி ஐயா ஒரு பூசாரியா இருந்திருக்காரு. பாபாவுடைய தெய்வீக முகத்தை பார்த்த மறு நிமிஷமே ஒரு கண்டுபிடிச்சிடுறாரு, ஒரு சாதாரண மனிதர் கிடையாது, ஒரு பெரிய மகான் அப்படின்னு. உடனே அவர் பாபாவை பார்த்து ஆவோ சாய் அப்படின்னு அன்பா கூப்பிடுறாரு. அந்த நாள்ல இருந்து ஷீரடி மக்கள் எல்லாருமே பாபாவை சாய்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. சாயுடைய புனிதமான பாதங்கள் முதல்ல ஷீரடியில பட்ட இடம் தான் இந்த கண்டோபா கோயில். இப்போ நீங்க பாக்குறது கண்டோபா கடவுள். இவர் சிவபெருமானுடைய இன்னொரு அவதாரம். அவருக்கு ஒரு பக்கத்துல இருக்கிறது பார்வதி தேவி, அடுத்த பக்கத்துல இருக்கிறது கங்கா. இந்த சைடு ஒரு கார்னர்ல மகள்சாபதி ஐயாவுடைய ஒரு சிலையும் இருக்கு பாருங்க. கண்டோபா கடவுளை ஷீரடி மக்கள் எல்லாருமே தங்களுடைய குலதெய்வமா நினைச்சு வழிபட்டாங்க. கண்டோபா கடவுளை நல்லபடியா கும்பிட்டாச்சுங்க. நீங்க ஷீரடி வந்தீங்கன்னா மறக்காம இந்த கோயிலுக்கு வந்து ஒரு விசிட் கொடுங்க. இந்த கோயிலை இப்ப நிர்வகிச்சுட்டு வரத மகள்சாபதி ஐயாவுடைய 4th ஜெனரேஷன். சோ மகள்சாபதி ஐயாவுடைய அடுத்தடுத்த ஜெனரேஷனுடைய போட்டோ வந்துட்டு இங்க இருக்கு பாருங்க. இந்த கண்டோபா கோயில் 500 வருஷத்துக்கும் பழமையான ஒரு கோயில். பாபா வாழ்ந்த காலத்துல இந்த கோயில் எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். முதல்ல பாபா ஷீரடிக்க இங்க கண்டோபா கோயிலுக்கு வரும்போது இங்க ஒரு ஆலமரத்து அடியில தான் உட்கார்ந்து இருந்திருக்காரு. அந்த ஆலமரமும் இன்னும் இந்த கோயிலுக்குள்ளே தான் இருக்கு. ஸோ மறக்காம அந்த ஆலமரத்தையும் பார்த்துடுங்க. நீங்க கோயிலுக்குள்ள என்டர் ஆனதுமே உங்க ரைட் சைட்ல அந்த ஆலமரம் இருக்கு. அதே மாதிரி பாபாவுடைய புனிதமான பாதங்கள் முதல்ல ஷீரடியில பட்ட இடமும் அங்க இருக்கு. நான் அதை வீடியோ எடுக்கல. ஸோ நீங்க போனீங்கன்னா மறக்காம பார்த்துடுங்க. இப்போ நீங்க பாக்குறது கண்டோபா கோயில்ல உள்ள ஒரு அணையா விளக்கு. இப்ப கண்டோபா கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆலமரத்துக்கு கீழே ஒரு சிவலிங்கம் இருந்தது. அதுக்கு அபிஷேகம் பண்ண சொன்னாங்க. இப்ப நாங்க எல்லாருமே தண்ணீர் விட்டு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்க பாக்குறது சோட்டானிக்கரை பாபா. இவர் பாபா வாழ்ந்த காலத்துல பாபா கூட இருந்திருக்காரு. இவருக்கு ஒரு போட்டோவும் இவருக்கு ஒரு சிலையும் கண்டோபா கோயிலுக்குள்ள வச்சிருக்காங்க. சோ நீங்க கண்டோபா கோயிலுக்கு போனீங்கன்னா மறக்காம இவரையும் கும்பிட்டுட்டு வாங்க. கண்டோபா கோயில ரொம்ப சூப்பரான தரிசனம் முடிச்சுட்டு இப்ப நாங்க சாய் பிரசாதாலயக்கு லஞ்ச் சாப்பிட கிளம்பிட்டோம். கண்டோபா கோயிலிருந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல நாங்க சாய் பிரசாதாலயம் ரீச் ஆகிட்டோம். சாய்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா அது அன்னதானம் தாங்க. துவாரகமாயில அவர் வாழ்ந்த நாட்கள்ல நிறைய மக்களுக்கு அவர் அன்னதானம் பண்ணியிருக்காரு. தான் சாப்பிடாட்டி கூட பரவாயில்ல, தன்னை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் சாப்பிட்டு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தன்னோட கையாலே சமைச்சு மக்களுக்கு வந்து உணவு எல்லாம் பரிமாறுவாரு. பாபா தன்னோட கையாலே சமைச்சு பரிமாறின பாத்திரங்கள் இன்னும் ஷீரடியில உள்ள சாய் மியூசியம்ல இருக்கு. நான் லாஸ்ட் இயர் சாய் பிரசாதிலே வரும்போது நாங்க ஸ்பெஷல் மீல் சாப்பிட ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிருந்தோம். இங்க வந்து நீங்க சாப்பாடு பே பண்ணி சாப்பிடணும். அடல்ட்ஸ்க்கு வந்துட்டு 50 rupees, சைல்டுக்கு வந்து 30 rupees. பட் நான் இந்த வாட்டி ஃப்ரீ மீல் சாப்பிடலான்னு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு இருக்கேன். இப்போ நீங்க பார்க்க போறது ஏசியாவுடைய லார்ஜஸ்ட் டைனிங் ஹாலுங்க. ரொம்ப பெருசா இருக்கும், வாங்க பார்க்கலாம். நீங்க ஃப்ரீ மீல் சாப்பிடறதா இருந்தாலுமே டோக்கன் வாங்கிட்டு தான் போய் சாப்பிடணும். இப்போ நீங்க பாக்குறதா ஏசியாவுடைய லார்ஜஸ்ட் டைனிங் ஹால். இந்த ஒரு டைனிங் ஹால்ல ஒரே நேரத்துல 3500 பேர் உட்காந்து சாப்பிட முடியும். அது தவிர ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2 பெரிய டைனிங் ஹால்ஸ் இருக்கு. அங்க ஒவ்வொரு ஹால்லயும் 1000 பேர் உட்காரலாம். சோ மொத்தமா 5500 பேர் ஒரே நேரத்துல சாய் பிரசாதாலயத்துல உட்காந்து சாப்பிட முடியுங்க. சாய் தொடங்கி வச்ச அன்னதானத்தை ஷீரடி ட்ரஸ்ட் இன்னமும் வந்து தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த டைனிங் ஹால அப்படியே ஒரு கிளான்ஸ் சுத்தி பாத்துடுங்க.
இந்த பிரசாதாலயால ஒரு நாளைக்கு 60,000 இருந்து 70,000 டிவோட்டிஸ் வரைக்கும் தினமும் சாப்பிடுறாங்க. ஃபெஸ்டிவல் டேஸ்ல, அதாவது நியூ இயர், குரு பூர்ணிமா, விஜயதசமி அன்னைக்கெல்லாம் ஒரு நாளைக்கு மட்டுமே 1,00,000 டிவோட்டிஸ் வரைக்கும் வந்து சாப்பிடுறாங்க. இப்ப ஃபுட் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னதான மீல்ஸ்ல கண்டிப்பா ஒரு ஸ்வீட் இருக்கும். அதுவும் பாபாக்கு ரொம்ப பிடிச்ச ரவா கேசரியில செஞ்ச ஸ்வீட் எப்பவுமே சர்வ் பண்ணுவாங்க. இப்போ நீங்க பாக்குறது பாபாக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஒரு ஸ்வீட் தான். நான் இந்த ஸ்வீட் அடிக்கடி பிரசாதில ட்ரை பண்ணிருக்கேன். பட் எல்லா வாட்டியுமே அந்த இனிப்பு வந்து ரொம்ப அதிகமாவும் இருக்காது, கம்மியாவும் இருக்காது. ரொம்ப கரெக்டா இருக்குங்க. அந்த கன்சிஸ்டன்சியை எப்பவுமே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். இது வந்து நான் நெகட்டிவா சொல்லல, பாசிட்டிவா தான் சொல்றேன். இங்க தினமுமே பல ஆயிரக்கணக்கான மக்கள் சாப்பிடுறாங்க. அதனால பிளேட்ஸ் வந்து வாஷ் பண்றதுக்கு டிஷ் வாஷர் தான் பயன்படுத்துறாங்க. ஸோ பை மிஸ்டேக்கா கொஞ்சம் அழுக்கு பிளேட்ல இருக்க சான்ஸ் இருக்கு. அதனால அவங்க ஃபுட் சர்வ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்க பிளேட்ஸ் லைட்டா க்ளீன் பண்ணிக்கோங்க. இங்க அன்னதான மீல்ஸ் வந்து ஃபுல்லி பேஸ்ட் ஆன் மகாராஷ்டிரியன் ஃபுட் தான். ஸோ சப்பாத்தி தால் எப்பவுமே வந்துட்டு இருக்கும். அது தவிர ரைஸ், சாம்பார், அது கூடவே பச்சைப்பயிர் குழம்பும் இருக்கும். இந்த ஒருத்தரே எல்லாருக்கும் ரொம்ப சூப்பரா எல்லா ஃபுட்டும் சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு ராத்திரி 10 மணி வரைக்கும் சலிக்காம வர்ற எல்லாருக்குமே ரொம்ப அன்பா ஃபுட் இங்க சர்வ் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த உலகத்துல அதிகமான டிவோட்டிஸ்க்கு டெய்லி ஃப்ரீ மீல்ஸ் கொடுக்குறாங்கன்ற பெருமையும் சாய் பிரசாதாலயாக்கு இருக்கு. சாய் பிரசாதாலயோட மெகா கிச்சன் பத்தி நான் டீடைலா என்னோட லாஸ்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்ப நானும் நேத்ராவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். பிரசாதாலயோட டைனிங் ஹாலே இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னா பலாயிரக்கணக்கான மக்களுக்கு சாப்பாடு தயாரிக்கக்கூடிய பிரசாதாலயோட மெகா கிச்சன் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் சோலார் பவர் கிச்சன் இதுதான். அதாவது இந்த கிச்சனுக்குள்ள கேஸ் சிலிண்டர் எதுவுமே இருக்காது. முழுக்க முழுக்க சூரிய சக்தியை பயன்படுத்தி தான் இங்க சாப்பாடு செய்யறாங்க. மொத்தமா இங்க 73 சோலார் பேனல்ஸ் இருக்கு. தினமும் டன் கணக்குல சாப்பாடு சமைக்கிறதுக்கு பெரிய பெரிய ரைஸ் பாய்லர்ஸ் பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி தினமும் ஆயிரக்கணக்கான சப்பாத்தி பண்றதுக்காக, சப்பாத்தி செய்யறதுக்காக ஒரு மிஷின், சப்பாத்தி மாவு பசையறதுக்காக ஒரு மிஷின், இப்படி எல்லாமே வந்துட்டு ஃபுல்லி ஆட்டோமேட்டட் மிஷின்ஸ் தான் பயன்படுத்துறாங்க. ரொம்ப சூப்பரான சாயோட அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு இப்ப நாங்க பக்கத்தே ஷாப்பிங் போலான்னு டிசைட் பண்ணிருந்தோம். ஷிரடி போனீங்கன்னா கண்டிப்பா சாய் பிரசாதாலயாக்கு போயிட்டு வாங்க. இந்த சைக்கிள்ல வச்சு விக்கிறாங்கல்ல, இது எல்லாமே தோட்டத்து கொய்யாக்கா. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப நாங்க ஒரு கீச்சன் கடைக்கு வந்திருக்கோம். இது பிரசாதாலயா பக்கத்தே தான் அமைஞ்சிருக்கு. இந்த கடையில உங்களுக்கு பிடிச்ச டிசைன் கீச்சன் நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த கீச்சன்ல உங்களுக்கு பிடிச்ச பேர் அப்படிலாம் இனிஷியல் வந்துட்டு அவங்க அதுல பேஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு கீச்சன் வந்து எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ப்ரைஸும் ஓரளவுக்கு வந்து சீப்பாக தான் இருந்தது. இப்ப அடுத்ததா எங்க ஹோட்டல் கிட்ட சாய் காம்ப்ளெக்ஸ் கிட்ட ஒரு ஷாப் இருக்கு, அதுக்கு வந்திருந்தோம். இந்த கடையில எக்கச்சக்கமான மாடல்ஸ்ல பேங்கிள்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. இந்த கடையை அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் வாங்க. இந்த கடையில நிறைய மாடல்ஸ்ல பாபாவுடைய கீ செயின், அவருடைய பாதம், அவருக்கு போடக்கூடிய ட்ரெஸ், மாலை, இப்படி எல்லாமே வந்துட்டு எக்கச்சக்கமா இருந்தது. நீங்க ஷீரடிக்கு போனீங்கன்னா நிறைய கடையில நிறைய மாடல்ஸ்ல எல்லாமே கிடைக்கும். பட் நீங்க ஒரே கடையில எல்லாமே வாங்கிடாதீங்க. 4 கடையில போய் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. ஏன்னா ஒவ்வொரு கடையிலும் பிரைஸ் வந்துட்டு ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த கடையில ஒரு பாபாவுடைய போட்டோ பார்த்தேன். அந்த போட்டோல பாருங்க, இந்த மாலை அதெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்கா, ரொம்ப நேச்சுரலா அழகா இருந்தது.
இந்த கடையில பாபாவுடைய ஸ்டாச்சுஸ் எல்லாமே நிறைய சைஸ்ல, ரொம்ப பெரிய ஸ்டாச்சுல இருந்து குட்டி ஸ்டாச்சு வரைக்குமே எல்லா சைஸும் வச்சிருந்தாங்க. நீங்க பாபாவுடைய ஸ்டாச்சு பெருசா ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அவருடைய ஃபேஸ் வந்து நல்லா பார்த்து வாங்குங்க. ஏன்னா ஒரு சில ஃபேஸ் வந்துட்டு சிரிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சில ஃபேஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஸோ ஃபேஸ் மட்டும் செக் பண்ணிட்டு வாங்குங்க. நிறைய பாபா ஸ்டாச்சுஸ் பார்த்த உடனே நானும் நேத்ராவும் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டோம். நேத்ரா பாபா ஸ்டாச்சுஸ் பக்கத்துல போய் நின்று போட்டோ எடுத்துக்கிட்டா. ஒரு வழியா ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு கடைக்கு வெளியே வந்துட்டோங்க. கடைக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா வந்து ஒரு பப்பி வந்து படுத்து கிடந்தது. அது வந்து யாரை பத்தி கேர் பண்ணிக்கல, அது படுக்க ரொம்ப ஜாலியா படுத்து தூங்கிட்டு இருந்தது. ஸோ டே டுவர்ட் ஷீரடி நாங்கள் மார்னிங் தர்ஷன் முடிச்சுட்டு அடுத்ததாக லக்ஷ்மிபாய் அம்மா மகள்சாபதி வீடு கண்டோபா கோயில், அடுத்ததாக லஞ்சுக்கு பிரசாதில போயிட்டு வந்துட்டோம். இப்போ அடுத்ததாக நாங்கள் ஓல்டு ஷீரடிக்கு போக போறோம். ஓல்டு ஷீரடியில் இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ அடுத்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ டு பி கண்டினியூட். ஸ்டே டியூன். பை. டேக் கேர்.